ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் பிசிபெலாபாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி பச்சரிசியும் துவரம்பருப்பும் இந்த மாதிரி 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் பருப்பை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். மசாலா அரைக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கசகசா, வெள்ளை எள்ளு, மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, தனியா, கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஜீரகம், சால்ட்டு, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், முந்திரி பருப்பு, கடுகு, பச்சை பட்டாணி, நெய், பெருங்காயத்தூள், புளி 1 கப்பு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடணுமோ போடலாம். நான் இங்கே இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், சாம்பார் வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது குக்கரில் நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்து தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போது நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு சில பொருட்கள் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், தனியா, மிளகு, ஜீரகம், வெள்ளை எள்ளு, கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவையும் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாவையும் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி கப்பில் போட்டு நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்சரில் போட்டாச்சு. லாஸ்ட்டாக நம்ம பெருங்காயத்தூளையும் இதோட சேர்த்து ஒரு 1 ஸ்பூன் கிட்ட போட்டு நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாம்பார் கூட இதை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணதும் கடுகு போட்டு தாளிச்சிடலாம். கடுகு, ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் சேர்த்து வதக்கிடலாம். உருளைக்கிழங்கு பட்டாணி கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்குன்றனால நம்ம இதை வெங்காயத்தோடையே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி வெந்ததும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம்.
லாஸ்ட்டாக தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா இந்த காய்கறியை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வைக்க போகிறோம். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பொடியை நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம். ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி காயெல்லாம் வேகட்டும். வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவில்லையுடையாய் தைப்பேனே, உனக்காக எதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ. இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது. என்ன நான் கேட்பேன் தெரியாதா, இன்னமும் என் மனம் புரியாதா. அடராமா இவன் பாடு இந்த பெண்மை அறியாதா. ஏதோ 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 ஒன்று உன்னை கேட்பேன், இல்லை 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 என்றால் உயிர் துறப்பேன். உன் பாதம் நடக்க நான் பூக்கள் விரிப்பேன், உன் தேகம் முழுக்க தங்கத்தால் பதிப்பேன். உல்லாஹி உல்லாஹி இலாஹி, ஒரு ஆசை மனதுக்குள் போதும், அதை மட்டும் நீ தந்தால் போதும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சதும் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஊற்றுனதும் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிக்கட்டும். இப்போ நீங்கள் உப்பெல்லாம் பார்த்து சரி பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசியும் துவரம்பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குழஞ்ச மாதிரியே நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அந்த பருப்பு ரைஸோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரியே நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சமாக சுடு தண்ணியை ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி தான் ஊற்றணும். சுடு தண்ணியை ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு குழஞ்ச கன்சிஸ்டன்சிக்கு இந்த சாப்பாடை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பையும் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடரையும் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ தாளித்து கொட்டலாம். இதுக்கு கொஞ்சமாக கடாயை ஹீட் பண்ணி நெய் சேர்த்து இதில் நம்ம இந்த முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆன உடனே நம்ம இந்த நெய்யோடு சேர்த்து இந்த முந்திரி பருப்பையும் இந்த ரைஸில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நெய் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சாப்பாடு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதும் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. பிசிபெலபாத் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு இதில் செய்கிறனால நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.